Assalamualaikum. Welcome to my YouTube channel Mrs. Chef. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஆனியன் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆனியனை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பெரிய பவுலில் போடுங்க. நான் கட் பண்ணி எடுத்தது இந்த மாதிரி தான். இப்போ அதை நாங்கள் சின்னதாக நொறுக்கி எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி மசிச்சா அது எல்லாம் நல்லா கலரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கிரீன் சில்லி, அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், அடுத்து கடலை மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி பவுடர். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில நேரங்களில் அந்த வெங்காய கலவையில் தண்ணீர் இருக்கும். அதை கொண்டு ஃபுல்லாகவே நல்லா எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதுக்கு நாங்கள் தண்ணி ஆட் பண்ணி கொள்ளலாம். நான் 3 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணினேன். இப்போ எங்களுக்கு நல்லபடியாக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று எடுத்து அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஈவினிங் டீ டைமுக்கு அருமையான ஒரு ஸ்நாக். நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலர் சரியானது. இப்போ நாங்கள் இறக்கி விட்டுக்கலாம். ஒரு எங்களோட ஆனியன் ஸ்நாக் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.